வானொலி வைக்கலாம். இப்போ வந்து ஸ்டப்பிங் எக் பண்ண போகிறேன். எக் இங்கே வந்துட்டு இருக்கு. ஸ்டப்பிங் எக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கும் நீங்கள் கம்பல்சரி கோகோனட் ஆயில் தான் எடுக்கணும். அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும், ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். இல்லை வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாருங்கள், பூண்டு, இஞ்சி நீட்டாக கட் பண்ணது நல்ல கிளறி கொடுத்துருங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போது சின்ன வெங்காயம் நீட்டாக அது ஒரு 4-5 சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோ போதும். 4 இருக்குது தான் ஸ்டப்பிங் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சில்லி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கிடுங்க. காஷ்மீர் சில்லி இருந்தால் அதுவும் கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. இது வந்து காரம் ஜாஸ்தியானதுனால நான் கம்மியாக போட்டுக்கிறேன். ஸ்டவ் வந்து சிம்மிலே வச்சுக்கணும். நம்ம வந்து உப்பு இதில் போடலை, உப்பு அளவுக்கு போட்டுக்கிடுங்க. இப்போது இதுலேயும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி, இது தண்ணி அவ்வளோதான், ஒரு 4 சொட்டு தண்ணி தான் தெளிச்சுட்டு அவ்வளோதான். இது வந்து 4 எக்குக்குள்ளே ஸ்டப்பிங் தான் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எக்கு வெந்துட்டு இருக்குது. இதை ஆற வச்சு உடச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து எக்கு வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்கிறது தான், எக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். அது எப்படின்னா 7 மினிட்டு தான் நீங்கள் 7 மினிட்டு தான் நீங்கள் இது எக்கு வந்து பாயில் பண்ணணும். பாயில் ஆன உடனே 7 மினிட் ஆன உடனே அந்த சூடோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அந்த சூட்டில் அந்த தண்ணியிலே அது வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வந்து இப்படி நைஸாக இப்படி ரொம்ப கட் பண்ணக்கூடாது, லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. 4 எக்குமே இப்படி கட் பண்ணி வச்சுடுங்க. இது வந்து உள்ள ஸ்டப்பிங் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கோகோனட் ஆயிலில் வேறு பண்ணனால நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து நீங்கள் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கிறவங்க ஜாஸ்தி சாப்பிட்டா கூட, 1க்கு 2 சாப்பிட்டா கூட எதுவும் ஆகாது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி பூண்டு, ஜிஞ்சர், சின்ன வெங்காயம் இது வந்து ஜாஸ்தி இதில் சேர்த்துருக்கோம். இது வந்து இப்படி 2ஆக பிளந்து போகாமல் இருக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கிடுங்க. ஒன்று கூட ஸ்டப்பிங் உள்ளே வைக்கிறது காண்பிக்கிறேன். எங்கள் வீட்டில் இப்படி பண்ணால் எவ்வளோ எக் இருந்தாலும் போகும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம் இது எங்கள் வீட்டில். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாம் 4 எக்குக்கு கரெக்டாக பண்ணியிருக்கேன். பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபுட்டு.